கோமதி தங்கமயில் வீட்டுக்கு வர்றாங்க. மயிலோட அம்மாவை பார்த்து, விதி நம்மளை எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்க பாத்தீங்களா? என் பையன் சரவணன் கோபத்துல விவாகரத்து வரைக்கும் போயிட்டான். ஒரு தாயா அவனோட மன உளைச்சலை என்னால பார்க்க முடியல. ஆனா அவங்க 2 பேருக்கும் நடுவுல என்ன சண்டை இருந்தாலும், கோர்ட்டு கேஸ்ன்னு போனாலும் மயில் வயித்துல வளர்றது என் குடும்பத்து ரத்தம். அவளோட இந்த மாச மருத்துவ செலவுக்கும் பிரசவத்துக்கும் இந்த பணத்தை வச்சுக்கோங்க. எனக்கு தெரியாம என் பையன் நோட்டீஸ் அனுப்பிட்டான், ஆனா என் மனசு கேட்கலன்னு சொல்றான். மயிலோட அம்மா அதுக்கு, பின்ன வாங்காம என்ன, காசு கொடுக்காம போனா நான் சும்மா விடுவேனா? என்னமோ ஏதோ என் பொண்ணு உலகத்திலேயே செய்யாத பெரிய துரோகத்தை பண்ணிட்ட மாதிரி உங்க பையன் சரவணன் கோர்ட்டு வாசல்ல ஏறி நிக்கிறான். என்னமோ உங்க ஃபேமிலிக்கு தான் பெரிய உத்தமர் குடும்பம், இவங்க பரம்பரையில யாருமே பொய்யே பேசாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இந்த காசு நீங்க ஏதோ பிச்சை போடுறதா நினைச்சு கொடுக்காதீங்க. என் பொண்ணோட வாழ்க்கைய நடுத்தருவில் நிப்பாட்டினதுக்கு உங்க குடும்பம் கொடுக்க வேண்டிய நஷ்ட ஈடு இதுங்கிறாங்க. கோமதி ஷாக் ஆயிட்டா. என்னது நஷ்ட ஈடா? இன்னும் நீங்க உங்க மேல இருக்க தப்ப ஒத்துக்காம எங்களை குறை சொல்றீங்க? உங்க பொண்ணு பண்ணின ஏமாத்த வேலைகளால, சொன்ன பொய்யாலையும் என் பையன் சரவணன் மனசு எவ்வளவு செத்து செத்து பிழைச்சிருக்கான் தெரியுமா? பெத்தவங்களுக்கு அடங்கி அவங்க வார்த்தையே தேவ வாக்குன்னு வாழ்ந்த பையன் அவன். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு நல்ல மருமக அமைஞ்சு இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சானே தவிர அவனுக்கு வேற எந்த ஆசையும் இருந்ததில்ல. அப்படிப்பட்ட பையனை ஒட்டுமொத்தமா ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் உங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை மன்னிப்பு வரலையே அப்படிங்கிறா. மயிலோட அம்மா அதுக்கு, மன்னிப்பா? யார்கிட்ட கேட்கறது மன்னிப்பு? கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், என் பொண்ணு ஒரு நல்ல இடத்துல வாழணும்னு பெத்தவங்க நாங்க சில பொய்களை சொன்னா அதை அப்படியே பெருசு பண்ணி என் பொண்ணை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுறதுதான் உங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்து லட்சணமா? மனசுல கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத காட்டு மிராண்டி மாதிரி நடத்துக்கிறீங்க நீங்க எல்லாரும். உங்க பையன் சரவணனுக்கு சகிப்புத்தன்மை இருக்கா? அப்பா அம்மா பேச்ச கேக்குற சுப்பாராவ மாதிரி இருக்கு தெரியுதே தவிர்த்து தான் பொண்டாட்டி பண்ண தப்ப மன்னிச்சு ஏத்துக்கிற குணம் இருக்கா அவனுக்கு? அவன் என்ன பெரிய மனுஷனா? இப்பவே இன்னொரு பொண்ணோட சுத்திட்டு இருக்கான், இன்னும் டிவோர்ஸ் கூட கிடைக்கல அப்படிங்கிறாங்க. நிறுத்துங்க, என் பையனை பத்தி பேச உங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல. நாங்க என்ன தப்பு பண்ணோம்? ஆசையா மருமகளா ஏத்துக்கிட்டு வீட்டு மகளா நடத்தணும். ஆனா நீங்க ஆரம்பத்துல இருந்து எல்லாமே பொய், எல்லாமே ஏமாற்ற வேலை. இவ்வளவு நடந்த பிறகு ஒரு தாயா இங்க வந்து உங்ககிட்ட நியாயம் பேச வந்த பாருங்க. என்ன சொல்லணும், இந்த பணத்தை வச்சு என் பேரன் இல்ல பேத்திய நல்லபடியா பெத்தெடுங்கன்னு சொல்ல வந்த பாசத்தை கூட நீங்க விஷமா மாத்திட்டீங்களே அப்படின்னு கத்தரா கோமதி. மயிலோட அம்மா அதுக்கு, பாசமாமல்ல பாசம், உங்க பாசத்தை கொண்டு போய் மில்லுல வைங்க, இங்க வேண்டாம். உங்க பையன் கோர்ட்ல விவாகரத்து வாங்கிட்டா என் பொண்ணு இந்த குழந்தைய வச்சுட்டு எப்படி வாழணும்னு எங்களுக்கு தெரியும். இந்த காசு இப்ப எங்களுக்கு தேவை, அதனால வாங்குறேன். மத்தபடி உங்க குடும்பத்து மேல இருக்க வெறுப்பு என்னைக்குமே மாறாதுங்கிறா. உங்ககிட்ட பேசினது என் தப்புதான். உங்க பொண்ணு மயில ஏன் இப்படி இருக்கான்னு இப்பதான் எனக்கு புரியுது. வேப்ப மரத்துல இருந்து எப்படி மாம்பழம் பறிக்க முடியும்? பெத்தவங்க நீங்க இப்படி இருக்கும் போது அவ மட்டும் எப்படி ஒழுங்கா இருப்பா? நான் வர்றேன், ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, தர்மம் என்னைக்குமே தோக்காது அப்படின்ட்டு போறா. கோமதி வெளியே கிளம்புறப்ப அப்ப பார்த்து மயில் உள்ள வரா. மயில் அவங்க அம்மாவை பார்த்து கேக்குறா, இப்ப அத்தை வந்துட்டு போறாங்க, அத்தை எதுக்காக நம்ம வீட்டு வாசல்ல ஏறி வந்தாங்கன்னு கேக்குறாங்கிறான். மயிலோட அம்மா அதுக்கு, உன் மாமியார் தான் வந்தாங்க, வந்துட்டு போனா உனக்கு என்னடி? அவங்க சும்மா வரல, இந்தா உன்னோட பிரசவ செலவுக்காக மருத்துவ செலவுக்காகவும் காசு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கிறா. மயிலுடனே, நீ அதை வாங்கினியா? அவங்க கொடுத்த காசை நீ கை நீட்டி வாங்கினியாமா? தூக்கி எறியாத, இப்பவே அதை வெளியே தூக்கி எறியுங்கிறா. மயிலோட அம்மா அதுக்கு, ஏன் எறியணும்? அறிவிருக்காடி உனக்கு? உன் புருஷன் சரவணா உனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டான், உன்னை இந்த வீட்டுக்கு துரத்தி விட்டுட்டு அவன் சுகமா இருக்காண்டி அவ கூடயே சுத்திட்டு, இப்ப இந்த நிலைமையில வயிற்றுல ஒரு குழந்தைய வச்சுட்டு இருக்க உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக எதுக்கு காசு வேணும் இல்லடி? அவங்க குடும்பத்தாலதான் நமக்கு இந்த நிலைமை. அவங்க காசை நீ சாப்பிட்டா என்னடி தப்பு? இது நம்ம உரிமையடிங்கிறாங்க. மயில் அதுக்கு, உரிமையா? என்ன உரிமை இருக்கு நமக்கு அவங்க கிட்ட? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீ இந்த காசை வாங்கின? அவங்க வீட்டு காசுல என் புள்ள மூச்சு விடணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்லம்மா. நான் பண்ணின பொய்கள் ஏமாத்து வேலைகளுக்காக அவங்க என்ன குற்றவாளி கூண்டல் நிறுத்திருக்காங்க. உன் பொண்டாட்டி ஒரு ஏமாத்துக்காரி, உன் குடும்பமே ஒரு ஏமாத்துக்கார குடும்பம்னு என் கழுத்துல இருந்த தலையை கேலி பொருளாக்கி நடுரோட்ல நிக்க வச்சாங்க. இப்ப எதுக்கு இந்த பிச்சை அப்படிங்கிறா. மயிலோட அம்மா அதுக்கு, பிச்சையாடியது அடி அறிவு கெட்டவளையும், உன்னோட பிடிவாதத்தால தாண்டி சரவணன் உன்னை வெறுத்து ஒதுக்கிட்டான். அவங்க வீட்டுக்கு நல்ல பிள்ளையா அப்பா அம்மாவுக்கு அடங்கினவனா இருந்தவன இன்னைக்கு உன்னை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டான். நாம சொன்ன சின்ன பொய்க்கு அவங்க கொடுத்த தண்டனை இது. இப்ப நமக்கு காசு வேணும், நான் வாங்கியிருக்கேன், இதை வச்சு நான் உனக்கு பிரசவம் பார்க்க போறேங்கிறாங்க. மயில் அதுக்கு, இல்ல, இந்த காசுல என் பிரசவம் நடக்காது. என் பிள்ளையும் என்னையும் காப்பாத்திக்க எனக்கு தெரியுமா. யாரோட கடையோ மில்லோ தாராள குணமோ எனக்கு தேவையில்லை. நான் கஷ்டப்பட்டு உழைச்சு என் குழந்தைய வளர்ப்பேன். அவங்க முன்னாடி கௌரவமா நின்று ஜெயிச்சு காட்டணும்னு எனக்கு தெரியும். இந்த காசு அவங்களுக்கு திருப்பி போகும், இப்பவே போகும்னு சொல்றான். உடனே கிளம்புறா சரவணனோட வீட்டுக்கு. கோமதி அவளை பார்த்துட்டு, மயில என்ன இது? உங்க அம்மா பேசின பேச்சுக்கு பத்தாதுன்னு நீ இப்ப நீயும் இங்க சண்டைக்கு வந்து நிக்கிறியா? இந்த வீட்டு வாசல்ல மிதிக்க உனக்கு என்ன தைரியம் அப்படிங்கிறாங்க. மயிலுடனே,
அத்தை எங்க அம்மா உங்ககிட்ட என்ன பேசுனாங்க எப்படி பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கு நான் பொறுப்பும் இல்ல. அவங்க காசுக்கு ஆசைப்பட்டு நம்ம நிலைமைய நினைச்சு உங்ககிட்ட கையேந்தி வாங்கியிருக்கலாம். ஆனா இந்த மயில் அப்படி இல்ல. அவங்க வாங்கின காசை உங்ககிட்டயே திருப்பி ஒப்படைக்கத்தான் நான் இந்த வீட்டு வாசலுக்கு கால வச்சேங்கிறா. கோமதி உடனே, மயிலு நான் உங்க அம்மாவுக்கு அந்த பணத்தை கொடுத்தது உனக்காகவும் வயித்துல இருக்கிற குழந்தைக்காகவும் மட்டும்தான். என் பையன் சரவணன் என்ன கோபத்துல இருந்தாலும் ஒரு பாட்டியா என் மனசு கேட்காம என் குடும்பத்து வாரிசு பசியிலயோ கஷ்டத்திலயோ இருக்க கூடாதுன்னு நான் கொண்டு வந்து கொடுத்த பணம் அது. இதை நீ இப்படி தூக்கி எறிஞ்சு அவமானப்படுத்துவேன்னு நான் நினைக்கலங்கிறாங்க. மயில் அதுக்கு, வாரிசா? இப்ப உங்களுக்கு வாரிசு ஞாபகம் வந்துருச்சு அத்தை. உங்க பையன் சரவணன் கோர்ட்டு வாசல்ல நின்னு எனக்கு விவாகரத்து நோட்டீஸ் கொடுத்து நீ என் மனைவி இல்ல, உனக்கும் எனக்கும் எந்த பந்தமும் இல்லைன்னு என் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமா முடிச்சுட்டாரு. அன்னைக்கு உங்க வாரிசு ஞாபகம் எங்க போச்சு? உங்க மொத்த குடும்பமும் என்ன ஒரு ஏமாத்துக்காரியா ஒரு குற்றவாளியா தான் பாக்குது. அப்படி இருக்கும்போது உங்க வீட்டு பணத்துல என் பிள்ளைக்கு நான் எப்படி ஒரு சொட்டு கஞ்சி கூட ஊத்துவேன்? கோமதி கோவமா, அவ்வளவு திமிரா உனக்கு? தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இப்ப இங்க சுயமரியாதை பேசுறியா? நீ பண்ண காரியங்களுக்கு சரவணன் எடுக்க முடியல, என்ன தப்பு இருக்கு? நீ இந்த குடும்பத்தோட கௌரவத்தை குலைச்சவ அப்படிங்கிறாங்க. மயில் அதுக்கு, ஆமா அத்தை நான் தப்பு பண்ணேன். கல்யாணம் நடக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக போய் சொன்னோம், ஏமாத்தணும். அதை நான் மறுக்கவே இல்லை. அதுக்காக நீங்க எனக்கு கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? மாலி கட்டின புருஷன் பெத்தவங்களுக்கு நல்ல மகனா இருக்க தெரிஞ்சவரு தன் பொண்டாட்டி நடுத்தரவுல நிக்கிறாளேன்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம என்ன வெறுத்து ஒதுக்கிட்டாரு. ஒரு பொண்ணா ஒரு கர்ப்பிணியா நான் எவ்வளவு அவமானங்களை சுமந்துட்டு இருக்கேன் தெரியுமா? அன்னைக்கு உங்க பையன் சரவணனுக்கு மனைவியா வாழவே எனக்கு தகுதி இல்லைன்னு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பின அப்புறமும் உங்க வீட்டு வாரிசுக்கு மட்டும் நீங்க எப்படி உரிமை கொண்டாட முடியும்? கோமதி உடனே, மயிலு நான் இன்னும் சொல்ல வந்தேன்னா அப்படிங்கிறாங்க. உடனே மயிலு, சரவணனுக்கு மனைவியா இல்லாதனா இந்த வீட்டுக்கு மருமகளும் இல்ல. இனிமே நீங்க எனக்கு மாமியாரும் இல்ல, நான் உங்களுக்கு மருமகளும் இல்ல. உங்க வீட்டு பணம் இல்லாமலேயே என் குழந்தைய என் சொந்த உழைப்புல என் கௌரவத்தோட என் சுயமரியாதையோட இந்த உலகத்துல நான் வளர்த்து காட்டுறேன் சார். யாருடைய பிச்சையும் எனக்கு தேவையில்லை. அன்னைக்கு இந்த மயிலு தன் சொந்த கால நின்னு ஜெயிலுக்கு போகும்போது அப்பா அம்மாவுக்கு மட்டும் நல்ல மகனா வாழ தெரிஞ்ச உங்க பையன் சரவணன் ஒரு நல்ல கணவனா தோத்து போய் என் முன்னாடி தன குனிஞ்சு நிக்கிறத இந்த ஊரே பார்க்க. இந்த காசை நீங்களே வச்சுக்கோங்க. உங்க பணமும் வேண்டாம், உங்க பாசமும் வேண்டாம்னு வேகமா கிளம்பிடுறான்.